ஒரு நல்ல தேவ பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். ஒரு தேவ மகிமை இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறேன். என்னுடைய தேவனுடைய கரமே இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தேவனுடைய வல்லமையின் கரம் இறங்கி வந்திருக்கிறது. என் தேவனுடைய பரிசுத்த கரம் இறங்கி வந்திருக்கிறது. என் தேவனுடைய அணைக்கும் கரம் இறங்கி வந்திருக்கிறது. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க உங்கள் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. உங்களுடைய முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாது. எத்தனையோ இடத்துல நீங்க வெட்கத்தை அனுபவிச்சிட்டீங்க. எத்தனையோ வெட்கத்தின் பாதையில நீங்க நடந்து வந்துட்டீங்க. ஒரு வெட்கத்தின் சூழ்நிலையிலேயே நீங்க கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. இன்று தேவனுடைய ஆவியானவர், இன்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் முகம் ஒரு நாளும் இனி வெட்கப்பட்டே போகாது. அப்பாவை தேடி வந்திருக்கிற உங்களை வெறும் கையா ஒரு நாள் அனுப்ப மாட்டாரு. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துக்கு வெறும் கையோடு தான் நான் வந்து நிற்கிறேன், என் கை வெறும் கையா இருக்கிறதுன்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. வெறும் கையா கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அனுப்ப மாட்டார். உங்க கை இனி நன்மையினால நிரம்ப போகிறது. கரங்களை தட்டி கொண்டே இருங்க. தேவ சமூகத்துல தேவனை நோக்கி ஓடி வந்திருக்கிற, அப்பாவின் சமூகத்தை பார்க்க வந்திருக்கிற, அப்பாவினுடைய ஆலயத்துல ஆராதிக்க வந்திருக்கிற என் தேவன் உங்களை வெறுமையா வெறும் கையா ஒரு நாள் விட மாட்டார். அது மாத்திரமல்ல, இந்த ஆலயத்திலிருந்து, இந்த இடத்திலிருந்து அநேக நன்மைகள் உங்களுக்கு புறப்பட போகிறது. அநேக ஆசீர்வாதங்கள் புறப்பட போகிறது. சிலருடைய வாழ்க்கையில மனுஷனால தடை பண்ணப்பட்டது, மனுஷனால மறுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு கர்த்தர் உங்க தலையில வைக்கிறார். இன்னும் கர்த்தர் உங்க தலையில வைக்கிறார். மனுஷன் உங்களுக்கு மறுத்தது, மனுஷன் உங்களுக்கு தடை பண்ணின காரியம், ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க தலையில வைக்கப்படுகிறது, உங்க கரங்கள்ல வைக்கப்படுகிறது. சிலருடைய கரங்கள்ல சில நன்மைகள் வைக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன். சிலருடைய கரங்களில சில ஆசீர்வாதங்கள் வைக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன். மனுஷன் தடுத்து நிறுத்தின காரியம், மனுஷன் தடுத்து நிறுத்தின காரியத்தை எல்லாம் என் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் கொண்டு வர போகிறார். அது மாத்திரமல்ல, இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக சிலருடைய காத்திருப்பு எல்லாம் முடிவு போகிறது. நீங்க எத்தனையோ காரியத்துக்கு காத்திருந்து 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 உங்க கண்கள் சோர்ந்து போயிருக்கிறது, உங்களுடைய இருதயங்கள் சோர்ந்து போயிருக்கிறது. உங்க கண்ணீர்ல இருந்து, உங்க கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. சிலரெல்லாம் இருதயத்திலிருந்து பெருமூச்சை விட்டு கொண்டு இருக்கிறீங்க. இன்று தேவனுடைய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை, இந்த வருஷம் முடியதுக்குள்ள நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அநேக காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. உங்களுடைய அநேக காத்திருப்பின் நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது முடிந்து போகிறது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சிலருடைய வாழ்க்கையில இருதயத்தின் விருப்பங்கள், அந்த மனதின் வாஞ்சைகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க சொல்றீங்க, அப்பா ஏன் இது பலத்துல முடியாது, என் ஞானத்துல முடியாது, என் திறமையில முடியாது அப்படின்னு சொல்லி சில நியாயமான ஆசையை கூட நீங்க அடக்கி வைக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். நியாயமாய் உங்களுக்கு வர வேண்டிய உங்களுடைய மன விருப்பத்தை சில நேரம் நீங்க சூழ்நிலைகளை பார்த்து அப்படியே நீங்க அப்படி பொத்தி வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அடக்கி வைக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய மன விருப்பம் எல்லாம் நிறைவேற போகிறது. மன விருப்பங்களை எல்லாம் என் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அந்த தகப்பன் உங்களுடைய இருதயத்தை இன்னைக்கு புரிந்திருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க உடைக்கப்பட்ட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த கண்ணீர் வடித்த அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அநேக மனிதர்களால, அநேக உறவினர்களால, சொந்தக்காரர்களாக எத்தனையோ பேரால உடைக்கப்பட்ட உங்களுடைய இருதயத்தை என் கர்த்தர் இன்னைக்கு உருவாக்கி அந்த மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். அது மாத்திரமல்ல, நான் நிறைவா உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய துக்கத்தின் நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. நல்ல கரங்களை தட்டுங்க பார்ப்போம். உங்களுடைய எல்லா துக்கத்தின் நாட்கள், எல்லா கண்ணீரின் நாட்கள், எல்லா நிந்தனையின் நாட்கள் இன்னையோடு அது முடிவுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா.
எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனையினுடைய அத்தனை மகிமையை நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஜனங்களை இன்னைக்கு நீங்கள் தொட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு அவங்க வெறுமையாக போக போகண்டாங்கப்பா. நீ போகும்போது வெறுமையாய் போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுது பொன்னோடும் வெள்ளியோடும் பொருட்களோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். இந்த ஆலயத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்க. தேவனுடைய மகிமையை பார்ப்பதற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் போகும்போது வெறுமையாக போவதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, சகல கனம், மகிமை, துதி, புகழ்ச்சி எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அப்படியே உட்காருங்க பாப்போம்.